Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல Types of Solids பற்றி பார்க்கலாம். அப்போ Types of Solidsங்கிறது என்ன சொல்லுவோன்னா, அதாவது மேட்டர்ஸை வந்து அது எப்படி அக்யூர் ஆகிருக்கும் அப்படின்னா ஜென்ரலாகவே 3 ஸ்டேட்ஸாக வந்து நமக்கு அக்யூர் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ஸு, லிக்யூட் ஸ்டேட்ஸு, கேசியஸ் ஸ்டேட்ஸ். இது வந்து நமக்கு பேசிக்காக ஒரு தெரிஞ்ச கான்செப்ட் தான். அதாவது சாலிட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சாலியில் என்ன பண்ணும், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து க்ளோஸாக இருக்கும், அதாவது பக்கத்தில் இருக்கும். அதனால் அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ்க்கு இடையில என்ன இருக்கும்னா ஈர்ப்பு விசைங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு தெரியும் சாலிட்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபும் இருக்கும், அதுக்கான வால்யூம்ஸ், அதாவது அதுக்கு வடிவமும் இருக்கும், அதுக்கு அளவும் இருக்கும். எங்கன்னா சாலிட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஸ்டோன் இதெல்லாமே எதுக்கு சொல்லலாம் எக்ஸாம்பிளாக, சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாமா. நெக்ஸ்ட் அதே மாதிரிக்கே லிக்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே உள்ள ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா பக்கத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தோமா, அதாவது மிக அருகில் இருக்கும். அப்போ இங்கே உள்ள சாலிட்ஸ்க்குன்னு லிக்யூட்ஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம், இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கும் இங்கே இந்த லிக்யூட்ஸில். அப்போ இதுக்கு என்ன இருக்குன்னா இங்கே கிராவிடேஷனுங்கிறது இங்கே ஹையாக இருக்கும், அப்போ இதை விட இதோட கிராவிடேஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா வந்து அளவுங்கிறது இருக்கும். லிக்யூட்ஸுக்கு வந்து ஒரு அளவு இருக்கும், ஆனால் இந்த வடிவங்கிறது இங்கே இருக்காது. அதாவது ஷேஃபுங்கிறது எதுக்கு இருக்காது, லிக்யூடுக்கு இருக்காது. இதுக்கு ரெண்டுமே இருக்கும், ஷேஃபும் இருக்கும் வால்யூமும் இருக்கும். இதுக்கு வந்து ஒன்லி எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வால்யூம் மட்டும்தான் இருக்கும், ஷேஃபுங்கிறது இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வாட்டரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் லிக்யூடுக்கு. நெக்ஸ்ட்டு கேசியஸ் ஸ்டேட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு இடையில உள்ள ஈர்ப்பு விசை என்னவாக இருக்குன்னா கம்மியாக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு இன்ட்ராக்ஷனுங்கிறது என்னவாக தான் இருக்கும்னா கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு ரெண்டுமே கிடையாது, என்ன கிடையாது, வால்யூம்ஸும் கிடையாது, அதே மாதிரிக்கே ஷேப்பும் கிடையாது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஆக்சிஜன் இது மாதிரிக்கே கேஸ் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதான் வந்து லிக்யூடு, சாலிடு, கேஸ் பற்றின கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அதாவது சாலிடு ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சாலிடுங்கிறப்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதுவே வந்து சாலிலேருந்து கேசியஸ் போகிறப்ப அது டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகப்போ அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா வேரி ஆகும். அதாவது சாலிலேருந்து லிக்யூட் போகும்னா அப்போ சாலியில் உள்ளது வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரிக்கும் இருக்கும். அதே மாதிரிக்கே அது வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா இதுக்கு இதை விட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இதுக்கு இதை விட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கான ஸ்ட்ரக்சரும் என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த சாலிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதோட எலக்ட்ரிக்கல் பிஹேவியரை வச்சு 3 கேட்டகரிஸை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லி 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். அதில் கண்டக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் உள்ள அதாவது கண்டக்டர்ஸில் உள்ள மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ங்கிறது இருக்கும். அது எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் அதாவது கரண்ட் வந்து கேரி ஆகிறதுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும் இந்த கண்டக்டருங்கிறது. அந்த கண்டக்டரில் என்ன இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானுங்கிறது அங்கே இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்காது அப்படின்னா வந்து எனர்ஜி கேப்புங்கிறது இருக்காது. அதாவது வேலன்ஸ் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்டு, இது வந்து கண்டக்ஷன் பேண்ட், இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்காது அப்படின்னா வந்து எனர்ஜி கேப்பே இருக்காதுன்னு எனர்ஜி கேப்புங்கிறது இருக்காது. அதாவது இருக்காது, அது என்ன சொல்லுவோம்னா ஓவர்லாப் ஆகி நமக்கு கிடைக்கும். 2 ஆப்ஷன் கூட நமக்கு கேட்கலாம், அதாவது எனர்ஜி கேப் இல்லை அது வந்து ஓவர்லாப்பிங்கிற கேட்டாலும் அது என்னதான்னா கண்டக்டர்ஸ் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு என்னவா இருக்குன்னா ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது இருக்கும் இதுக்கு கண்டக்டர்ஸ்க்கு. இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம், காப்பர், சில்வர், அயன் இதெல்லாமே என்னென்னா குட் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்சுலேட்டர்ஸ்ங்கிறது இதில் உள்ள மெட்டீரியல்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கலி எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானுமே இருக்காது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா
அதாவது கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. கண்டக்ஷன் ப்ராசஸில் இது என்ன ஆகாதுன்னா இன்வால்வ் ஆகாது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா லார்ஜ் அதாவது பேண்டு கேப், அதாவது எனர்ஜி கேப்புங்கிறது என்னவாக இருக்குன்னா லார்ஜாக இருக்கும். அதாவது 5 எலக்ட்ரான் வோல்ட் ரேஞ்சில் அதுக்கு இருக்கும். அப்போ இங்கே என்ன இல்லைன்னா ஃப்ரீ எலக்ட்ரானுங்கிறது நம்ம இல்லையே சொல்லியிருக்கோம். அதாவது இங்கே கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில உள்ள அந்த எனர்ஜி கேப்ஸ் என்னவாக இருக்குன்னா ஹையாக இருக்கும். அதனால் இங்கே இந்த உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே எங்கே போக முடியாதுன்னா மேலே போக முடியாது. அதனால தான் என்ன பண்ணாது இங்கே ஒரு கண்டக்ஷன் ப்ராசஸில் இது வந்து இன்வால்வ் ஆகுது. வெரி லோ கண்டக்டிவிட்டி, அதாவது கண்டக்ஷன் ப்ராசஸே இங்கே இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உட்டு, பிளாஸ்டிக், ரப்பர் இது எல்லாமே என்ன சொல்லலாம்னா இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லலாம். அதாவது இங்கே இதுக்கு கேட்கலாம். ஏன்னா வந்து இன்சுலேட்டர்ஸ்க்கு வந்து இந்த பேண்டு கேப்போட ரேஞ்ச் என்ன, அதாவது 5 வோல்ட்டு அதை விட அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். கண்டக்டர்ஸ்க்கு வந்து எனர்ஜி கேப்பே இருக்காது. அதாவது எனர்ஜி கேப்புங்கிறது 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டர்ஸ்க்கும் இடைப்பட்ட மெட்டீரியல்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ செமிகண்டக்டர்ஸ் வந்து இப்போ 0 கெல்வின், அதாவது 0 கெல்வியில் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா வந்து இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். அதாவது செமிகண்டக்டர்ஸ்ங்கிறது இன்சுலேட்டராகவும் பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி வந்து கண்டக்டராகவும் பிஹேவ் பண்ணும். 0 கெல்வினில் என்னவாக இருக்குன்னா இன்சுலேட்டராக அது வந்து பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட் அதாவது அதோட டெம்பரேச்சரை வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுறப்ப அதோட கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி கண்டக்ஷன் ப்ராசஸ்க்கு அது வந்து போகும். அதான் வந்து செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன இருக்குன்னா எனர்ஜி கேப்புங்கிறது வந்து ஸ்மாலாக இருக்கும். எவ்வளோ ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 எலக்ட்ரான், அதாவது நேரோ கம்மியான எனர்ஜி கேப்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதோட கண்டக்டிவிட்டி வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இதோட கண்டக்டிவிட்டிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எதுக்கடையில் இன்சுலேட்டருக்கும் கண்டக்டர்ஸ்க்கும் இடைப்பட்டதான் என்ன சொல்லுவோம்னா செமிகண்டக்டர்ஸ் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா சிலிக்கான், ஜெர்மானியம் இது ரெண்டும் தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இப்போ இதுக்கான எனர்ஜி கேப்ஸ், அதாவது இதில் ரெண்டுக்கும் தனித்தனியான எனர்ஜி கேப்ஸுங்கிறது இருக்கும். இதுக்குன்னா சிலிக்கான்ஸுக்கு எனர்ஜி கேப்னு பார்த்தோம் அப்படின்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அதுவே ஜெர்மானியத்துக்கு பார்க்குறப்ப 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்டை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 2 டைப்ஸ் இருக்கும். அதாவது செமிகண்டக்டர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னு, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். செகண்ட் ஒன் இஸ் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஒரு பியூரஸ்ட்டு ஃபார்ம், அதாவது பியூராக இருந்துச்சு அப்படின்னா வந்து இது என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இதில் சூட்டபிள் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பியூராக இருக்கிறத வந்து இன்ட்ரின்சிக் சொல்லுவோம். இது கொஞ்சம் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை தான் என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கேயும் வந்து அதாவது ஜெர்மானியம், சிலிக்கான் வந்து பியூரஸ்ட்டில் ஃபார்மில் இருக்குது. அது வந்து எந்த கேட்டகரியில் வரும்னு கேட்டாங்கன்னா அது வந்து இன்ட்ரின்சிக்கில் வரும். அது இது வந்து எக்ஸ்ட்ரின்சிக், இது வந்து இம்பியூர்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸை. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலோகிராஃபி, அதாவது கிறிஸ்டலோகிராஃபிங்கிறது எதை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு சயின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிறிஸ்டலோகிராஃபிங்கிற கிறிஸ்டலை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு சயின்ஸ் தான் கிறிஸ்டலோகிராஃபின்னு சொல்லுவோம். அதாவது கிறிஸ்டலுக்கான அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபார்ம், அதோட எக்ஸ்டர்னல் ஃபார்மு, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு அண்ட் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸை தான் என்ன சொல்லுவோம் கிறிஸ்டலோகிராஃபின்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட்டு யார் வந்து அப்சர்வ் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஜே ஹாய்ங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. எந்த இயர்னு பார்த்தோன்னா 1784 தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது எப்படி அப்படின்னா இந்த ஸ்பேஸ் லாட்டிஸ் வந்து வெரி லார்ஜ், அதாவது ஸ்பேஸ் லாட்டிஸ்ங்கிறது வந்து வெரி லார்ஜ், அது வந்து ஐடென்டிக்கல் யூனிட்டாக இருக்கக்கூடிய இந்த டேர்மால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வந்து மேடப் ஆகிருக்குங்கிறத வந்து இவர் கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது ஸ்பேஸ் லாட்டிஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் உள்ள பார்ட்டிகிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை 3 டைமென்ஷனில் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் லாட்டிஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த சாலிட்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பண்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா
சாலிட்ஸ் வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ராங் மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது அதுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் மாலிகுலர் ஃபோர்ஸுங்கிறது இருக்கும். இது எதை வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுன்னா இது இந்த ஃபோர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதாவது லோ டெம்பரேச்சரில் தெர்மல் எனர்ஜியை விட எது ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேர்ம்ஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஷேப்பு அண்டு மாஸ் வால்யூம், அதாவது சாலிட்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸு. அதில் வந்து என்ன இருக்கும் அந்த சாலிட்ஸ்க்கு நம்ம சொல்லியிருந்தோம் மாஸுங்கிறது அதாவது டெஃபினைட் வால்யூம் இருக்கும், டெஃபினைட் சேஃபுங்கிறது இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோமா. அப்போ டெஃபினைட் சேஃப் இருக்கும், டெஃபினைட்டு வால்யூமும் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மாஸுங்கிறது இருக்கும். எதுக்கு இதெல்லாமே சாலிட்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான டென்சிட்டி அண்டு கம்ப்ரெசிபிலிட்டி, அதாவது அதுக்கான டென்சிட்டி என்னவாக இருக்குன்னா சாலிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும், அது வந்து ஹையாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சாலிட் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு ஸ்டோன் இமேஜின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், ப்ளஸ் அதுக்கு ஒரு வால்யூம்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஷேஃபுங்கிறது ஒரு ஸ்கொயராக ஆறு சர்க்கிள் மாதிரி ஏதோ வச்சும் ஒரு ஷேஃபுங்கிறது அதுக்கு இருக்கும் அந்த சாலிட்ஸ்க்கு. அதோட டென்சிட்டின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டென்சிட்டி வந்து ஹையாகவே தான் இருக்கும். அதுக்கான கம்ப்ரெசிபிலிட்டி, அதாவது அதை கம்ப்ரெஸ் பண்ணுற அதை சுருக்கிறதுக்கான தன்மை என்னவாக இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்ரெசிபிலிட்டி வந்து லோ ஆறு நெக்லிஜிபிள் லெவலில் தான் அதுக்கான கம்ப்ரெசிபிலிட்டி இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா அது க்ளோஸ்லி பேக்ட், அதுக்குள்ளே மாலிகுல்ஸ்லாம் என்னவாக இருக்குன்னா க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டு மாலிகுல்ஸுக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குதுன்னு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அது இடமே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது, நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்போ கம்ப்ரெசிபிலிட்டிங்கிறது லோவாக இருக்கும், டென்சிட்டிங்கிறது ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட டிஃப்யூஷனுங்கிறது பரவலா, அப்போ டிஃப்யூஷன் வந்து வெரி லோ ஆர் நெக்லிஜிபிள் டிஃப்யூஷனுங்கிறது இங்கே இருக்கும். எதனால் வந்து நெக்லிஜிபிள் லெவலில் அதாவது லோ லெவலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து பெர்மனன்ட் அதாவது ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது. இப்போ தானே பார்த்தோமா, அதாவது பார்ட்டிகிள்ஸ் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னால அது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குமா. அப்போ அதனால் இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா வந்து டிஃப்யூஷனுங்கிறது வெரி லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ரிஜிடிட்டி அண்டு ஹார்ட்னஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து இருக்கும். ரிஜிடிட்டியும் இருக்கும், ரிஜிட்டும் இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். எதுனா சாலிட்ஸு. இது எது காரணமானு பார்த்தோம் அப்படின்னா லேக் ஆஃப் இந்த ஸ்பேஸ், அந்த கான்ஸ்டிட்யூண்ட் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் காரணமாக தான் என்ன இருக்கும்னா ரிஜிட்டும் ஹார்டாக இருக்குது. அந்த லேக் ஆஃப் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து லேக் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ரிஜிட்டு ஹார்டுங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர் பார்ட்டிகிள் டிஸ்டன்ஸ் அண்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இதுக்கு என்ன இருக்குன்னா வெரி ஷார்ட் இன்டர் மாலிகுலர், அதாவது இன்டர் பார்ட்டிகிள் டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அதாவது எது ஹையாக இருக்குது எது லோவாக இருக்குங்கிற கான்செப்ட் வந்து பார்த்துக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிங்கனாலே அதை வந்து கரெக்டாக போட்டுடலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது வெரி ஷார்ட்டாக இருக்குது. அதனால் அது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா வந்து வெரி ஸ்ட்ராங் கோசி ஃபோர்ஸ் கொடுக்கும். அதாவது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த பார்ட்டிகிள் இடையில டிஸ்டன்ஸ் வந்து அதாவது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இது ரெண்டுக்கு இடையில வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அங்கே என்ன ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் இது வந்து கம்மியாக இருக்கனால நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஸ்ட்ராங் கோசி ஃபோர்ஸ் ஆறு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா பார்ட்டிகளோட மோஷன்ஸு. இந்த பார்ட்டிகளோட மோஷன்ஸ் வந்து ஒன்லி ஆசிலேட் மட்டும்தான் ஆகும். அதோட மெயின் பொசிஷனை வச்சு என்ன ஆகும்னா ஆசிலேட் மட்டும்தான் அவங்க. ஏன்னா அது வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஃபிக்ஸ்டாக இருக்கா ஒரு பொசிஷனில், அப்போ ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸில் இருக்கனால ஒன்லி என்ன மட்டும்தான் பண்ண முடியும்னா அதால் ஆசிலேட் மட்டும் பண்ண முடியும். அப்போ இதுக்கு என்ன மோஷன் மட்டும்தான் இருக்குன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் மோஷனுங்கிறது இருக்காது. அதாவது இங்கேருந்து டிரான்ஸ்லேட்டுங்கிறது ஆகாது, டிரான்ஸ்லேஷன் மோஷனுங்கிறது இருக்காது. அப்போ என்ன தான் இருக்குன்னா ஆசிலேட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து வைப்ரேஷன் மோஷன் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா அப்பியர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான கைனடிக் எனர்ஜி, ஏன்னா இது ஃபிக்ஸ்டு பொசிஷன் தானே இருக்குது. அப்போ இது கைனடிக் எனர்ஜிங்கிறது லோவாக தான் இருக்கும். சாலிட்ஸுக்கு கைனடிக் எனர்ஜி லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான மெல்ட்டிங் பாயிண்ட். ஆல் பியூர் சாலிட்ஸ்க்குமே என்ன இருக்குன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு மெல்ட்டிங் பாயிண்ட்டுங்கிறது இருக்கும். அதாவது எல்லா சாலிட்ஸ்க்குமே மெல்ட்டிங் பாயிண்ட்டுங்கிறது இருக்கும். அதாவது எதை விடனா அப்போ ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமான மெல்ட்டிங் பாயிண்ட்டு இருக்கும். அதே மாதிரிக்கு வேப்பர் ப்ரெஷர் வந்து எதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
ஒரு கிவன் டெம்பரேச்சரில் லிக்யூட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சாலிட்ஸ்க்கு என்னவாக இருக்கும்னா வேப்பர் ப்ரெஷருங்கிறது கம்மியாக இருக்கும். அதுக்கான எக்ஸெப்ஷன் பார்த்தோம்னா மோஸ்ட்டு அதாவது சாலிட்ஸ் வந்து லிக்யூடை விட ஹெவியராக இருக்கும். நமக்கே தெரியும் லிக்யூட்ஸை விட இந்த சாலிட்ஸ் வந்து ஹெவியராக இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னு பார்த்தா ஐஸு தவிர. ஐஸுங்கிறத நம்ம எதில் சொல்லுவோம்னா சாலிடில் சொல்லுவோமா. இப்போ சாலிடில் சொன்னோம் அப்படின்னா சாலிடில் என்ன சொல்லணும், லிக்யூடை விட ஹெவியராக இருக்கும். அதாவது இதை விட இது வந்து ஹெவியராக இருக்கும்னு சொன்னோம். ஆனால் வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டருங்க லிக்யூடில் வருமா, அப்போ அதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போகிறப்ப ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் சாலிட்ஸ் அது என்ன பண்ணுன்னா மேலே வந்து மிதக்க தானே செய்யும். அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா டென்சிட்டிங்கிறது கம்மிங்கிறத சொல்லியிருப்போமா. அப்போ இது வந்து ஹெவியராக இருக்க முடியாது, அதாவது ஐஸ். அதனால தான் இதை மட்டும்தான் நம்ம எக்ஸெப்ஷனாக சொல்லிவிட்டு மற்றபடி எல்லாத்தையும் விட லிக்யூட்ஸை விட இதை என்னவாக தான் இருக்குன்னா சாலிட்ஸ் வந்து ஹெவியராக இருக்கும் ஐஸை தவிர. இதுதான் இந்த சாலிட்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸு. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலைன் அண்டு அமார்பஸ் சாலிட். அதாவது சாலிடில் 2 டைப்ஸாக சொல்லுவோம். அதில் வந்து கிறிஸ்டலைன் அண்டு அமார்பஸ் சாலிட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது சாலிட் ஸ்டேட்ஸில் உள்ள மேட்டர்ஸ்க்கு ஒரு ரீமார்க்கபிள், அதாவது அதுக்கான ஃபீச்சர்ஸுங்கிறது இருக்குது சாலிட் ஸ்டேட்ஸில் உள்ள அதுக்கான மேட்டர்ஸ்க்கு. அது எப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மெனி சாலிட்ஸ் அதில் உள்ள கன்ஸ்டிடியூயன்ட் ஆட்டம்ஸ்லாம் எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா வந்து ஆர்டர்டு பீரியாடிக் பேட்டர்னில் என்ன ஆயிருக்குன்னா அரேஞ்சில் ஆகிருக்கும். அதான் அதுக்கான ஃபீச்சர்ஸ், அது ஒரு ஃபீச்சராக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த கன்ஸ்டிடியூயன்ட் அதை பேஸ் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி சாலிட்ஸ் வந்து 2 கேட்டகரியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேட்டகரைஸ் பண்ணுறோம். என்ன பார்த்தா ஒன்று கிறிஸ்டலைன், ஒன்று அமார்பஸ், 2 டைப்ஸாக நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சாலிட்ஸோட டைப்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ சாலிட்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமா. என்ன, ஒன்று அமார்பஸ் சாலிடு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸா. இப்போ 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது கிறிஸ்டலைன் சொல்கிறோம், அமார்பஸ்ன்னு 2 டைப்ஸ் சொல்கிறோம். அந்த 2 டைப்ஸில் கிறிஸ்டலைனில் வந்து என்ன இருக்குன்னா 4 டைப்ஸு நமக்கு இருக்குது. அது வந்து கோவலண்ட் ஆறு நெட்வொர்க் சாலிட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து புக்கில் கொஞ்சம், அதாவது இந்த அமார்பஸ் சாலிட்னே இந்த டேர்ம் வந்து இங்கே டைப் ஆகிருக்கும், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 4 டைப்ஸில் ஒன்று வந்து மெட்டாலிக் சாலிட்ஸு, இது வந்து அயானிக் சாலிட்ஸு, மாலிகுலர் சாலிட்ஸ்னு 4 டைப்ஸு. அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், இந்த கிறிஸ்டல் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. இந்த கோவலண்ட் சாலிட்ஸே வந்து நமக்கு என்ன கேட்டகரியில் இருக்குன்னா 2 கேட்டகரி, 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனில் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரிக்க இதோட டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா மாலிகுலர் சாலிட்ஸோட டைப்ஸ்னால் 3 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து போலார், நான் போலார், ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட்ஸ்னு 3 டைப்ஸில் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கோவலண்ட் அண்டு நெட்வொர்க் சாலிட்ஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கோவலண்ட் சாலிட்ஸுங்கிறது என்னென்னா இதில் உள்ள இந்த ஆட்டம்ஸ்க்கு எப்படி ஜாயிண்டாக இருக்கும் அப்படின்னா கோவலண்ட் பாண்ட் மூலயமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த பேண்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது கோவலண்ட் சாலிட்ஸுங்கிறது என்னவாக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட்னு சொல்லலாம். அதாவது இங்கே உள்ள ஆட்டம்ஸ் எல்லாம் கோவலண்ட் பாண்டால் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னோமா. அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் டைமண்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து கிராஃபைட், இது வந்து SiO2. இது எல்லாமே என்னென்னா இந்த கோவலண்ட் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸு. அப்போ இதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2 டைப்ஸு சொல்லியிருந்தோம். 2 டைமென்ஷனல் ஒன்று, 3 டைமென்ஷனல் சாலிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இந்த கோவலண்ட்டு சாலிட்ஸ்லேயே. இப்போ இந்த 2 டைமென்ஷனுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபைட்டை இதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். 3 டைமென்ஷனுங்கிறப்ப டைமண்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது வந்து 3 டைமென்ஷனில் இருக்கும், இது வந்து 2 டைமென்ஷனல் சாலிடுங்கிறது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் சாலிடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மெட்டல் ப்ளஸ் வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அதாவது பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸு ப்ளஸ் அது கூட என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இங்கே வந்து என்ன இருக்குன்னா அப்பியர் ஆகிருக்கும். அப்போ இதனால் இதுக்கு என்ன இருக்குன்னா மெட்டல்ஸ்னால் நமக்கு அது ஏற்கனவே தெரியும், அதுக்கு ஹைலி கண்டக்டிவிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு என்னென்னா கண்டக்டிவிட்டி ஹையாக இருக்கும். அதே மாதிரிக்க இதால் என்ன பண்ணால் ஹீட்டிங் வந்து
கடத்த முடியும். அப்போ மெட்டலுங்கிறப்ப ஹீட்டுக்கும் சூட்டபுளாக இருக்கும், அதே மாதிரிக்கே கரண்ட்டுக்கும் சூட்டபுளாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்னால் காப்பர், அயன், அலுமினியம்ங்கிறது வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அயானிக் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதில் வந்து நெகட்டிவ் அயான்ஸ் ரெண்டுமே இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ ஸ்டாட்டிக், ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா, அப்போ இங்கே என்ன வந்து அப்பியர் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கு எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் அட்ராக்ஷனுங்கிறது இங்கே இருக்கும். அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா NaCl இப்போ KCl, அதாவது பொட்டாசியம் குளோரைடு சோடியம் குளோரைடுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஏன்னா Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ், இப்போ பாசிட்டிவ் அயன்ஸும் இருக்கும் நெகட்டிவ் அயன்ஸும் இருக்கும், அதே மாதிரி இது K ப்ளஸ்ஸு Cl மைனஸ் ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனுங்கிறது ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் சாலிட்ஸு. மாலிகுலர் சாலிட்ஸுங்கிறது இந்த மாலிகுல்ஸ்க்கு, அதாவது இந்த மாலிகுல்ஸு அதுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா வீக் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸுங்கிறது இருக்கும். இதுக்கு வீக் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸுங்கிறது இருக்கும். இதிலே 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து போலார், நான் போலார், ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட்ஸுங்கிற 3 டைப்ஸ் இருக்குது. இதை என்ன சொல்லுவோம்னா போலார்னா டைபோல் ஃபோர்ஸுங்கிறது இங்கே வரும், டைபோல் ஃபோர்ஸுங்கிறது இங்கே இந்த டேர்மில் வரும். நெக்ஸ்ட் இது இங்கே என்ன சொல்லுவோம்னா வாண்டர்வால் ஃபோர்ஸஸ்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா நான் போலார் சாலிட்ஸில் வரும். இது வந்து டைபோல் ஃபோர்ஸஸ்லாம் இந்த டேர்மில் வரும். அதே மாதிரி நான் போலார் டேர்மில் வர்றது வந்து வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் எல்லாமே இங்கே வரும். வாண்டர்வால் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட்ஸுங்கிறப்ப இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ்லாம் எங்கே வரும் அப்படின்னா வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட்ஸில் வரும். ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் எல்லாமே இந்த டேர்மில் வந்து வரும். அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஹைட்ரஜன் குளோரைடு இதுக்கான எக்ஸாம்பிள். அது இல்லாட்டி வந்து SO2 இதெல்லாமே வந்து போலார் சாலிட்ஸு. நான் போலார் வாண்டர்வாலுங்கிறப்ப O2 N2 இதெல்லாமே வந்து நான் போலார் சாலிட்ஸில் வர டேர்ம்ஸு. இங்கே பார்க்குறப்ப இதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் உள்ளது வந்து ஐஸ், அதாவது H2O NH3 இதெல்லாமே எங்கே இருக்குது, எங்கே வரும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சாலிட்ஸில் இந்த டேர்ம்ஸ்லாம் வரும். இதை வந்து இந்த சாலிட்ஸ்க்கான டைப்ஸு. இது கொஞ்சம் இதுக்கான எக்ஸாம்ஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பேசிக்காக கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதுலேருந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலின் சாலிட்ஸு. அதாவது கிறிஸ்டலின் சாலிட்ஸை காமனாக நம்ம என்ன சொல்லுவோம்னா கிறிஸ்டல்னு சொல்லுவோம், அது கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னு சொல்லலாம், கிறிஸ்டல்னு சொல்கிறோம். அப்போ இங்கே உள்ள சாலிட் மெட்டீரியல்ஸ், அதாவது கிறிஸ்டலில் உள்ள இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ரெகுலர் அண்டு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட். அது வந்து இந்த ஒரு டேர்ம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம், அதாவது ரெகுலர் அண்டு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே கிறிஸ்டலில் உள்ள அந்த கிறிஸ்டலில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்து பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ரெகுலராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ரெகுலர் டேர்மில் வந்து பீரியாடிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கா. அதே மாதிரி இதுவும் வந்து இது ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா அதே சேம் மெட்டீரியலில் தான் என்ன இருக்குன்னா எல்லாமே கரெக்டாக அதே மாதிரிக்கே அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்று வந்து இந்த டைரக்ஷன்லையும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இப்படி வேறு மாதிரிக்கே இப்படிலாம் இல்லாமல் ஒரே கரெக்டாக ஆர்டராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அதான் என்ன சொல்லுவோம்னா கிறிஸ்டல்னு சொல்லுவோம். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஃபார்ம்டு பை எதாலனா ரெகுலர் அண்டு பீரியாடிக் ரெப்பிடேஷனாக திரும்ப அதே மாதிரிக்கே என்ன பண்ணியிருக்குன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஐடென்டிக்கல் பில்டிங் பிளாக்ஸின், அதாவது 3 டைமென்ஷன்லாம் என்ன பண்ணியிருக்கோம் ரிப்பிடேஷன் பில்டிங் பிளாக்ஸாக இது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ரெகுலர் அண்டு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் என்ன பண்ணியிருக்குன்னா இது அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு தீஸ் ஐடென்டிக்கல் பில்டிங் பிளாக்ஸ். இந்த ஐடென்டிக்கல் பில்டிங் பிளாக்ஸில் என்ன சொல்கிறோன்னா மெனி சிங்கிள்ஸ் மேபி, அதாவது சிங்கிள் ஆட்டமாக இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கலாம். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர் கால்டு மோட்டிவ் ஆர் பேசிஸ்னு சொல்கிறோம். அதாவது திரும்ப அதாவது ரெப்பிடேஷனாக நமக்கு வந்து அங்கே அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு பேசிக் அந்த பிளாக்கை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேசிஸ்னு சொல்கிறோம். அதை வந்து மோட்டிவ்னு சொல்லலாம். அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு சிங்கிள் ஆட்டமாக இருக்கும், அது வந்து குரூப் ஆட்டம்ஸாக இருக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் எப்படி வந்து நமக்கு எக்ஸ்பிட் ஆகும் அப்படின்னா ரெகுலாரிட்டி அண்டு பீரியாடிசிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒன்லி 3 டைமென்ஷன் ஆர் வந்து 2 டைமென்ஷனில் மட்டும் அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா செமி ஆறு பார்ஷியலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் தான் சொல்லுவோம். கிறிஸ்டலுங்கிறது நமக்கு ரெகுலர் அண்டு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம கிறிஸ்டல்னு சொல்லுவோம். ஆனால் இது என்னென்னா 3 டைமென்ஷனில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் கிறிஸ்டலுங்கிறது. ஆனால் இது வந்து ஒன்லி 1 ஆர் 2 டைமென்ஷனில் மட்டும் அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா வந்து நம்ம செமி ஆர் பார்ஷியலி கிறிஸ்டலைன் சாலிட்னு சொல்லுவோம். அதாவது 3 டைமென்ஷனில் இது வந்து அரேஞ்ச் ஆகி கிடைக்காது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரிக்கு அதாவது மெட்டல்ஸ் எல்லாமே ஜென்ரலாகவே என்னவா இருக்குன்னா அதுக்கு கிறிஸ்டலைன் நேச்சர் வந்து கிறிஸ்டலைனாக இருக்குது. மெட்டல்ஸ் எல்லாமே என்னென்னா ஏன்னா ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக தானே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா அது வந்து கிறிஸ்டல்னு அதோட நேச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அதாவது இந்த மெல்ட்டிங் பாயிண்ட், அதாவது மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே அதை வந்து ஹீட் பண்ணுறப்போ அதை பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னா அதோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணலாம் லாஸ் பண்ணலாம். பட் அது என்ன பண்ணாது அப்படின்னா அதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் அது வந்து லாஸ் பண்ணாது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்த்தோம்னா இந்த கிறிஸ்டலுங்கிறது ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதிலே வந்து ஒன்லி 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷனில் வந்துச்சுன்னா அது வந்து சொல்லுவோம் செமி அண்டு பார்ஷியலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னு சொல்கிறோமா. இங்கே பேசிஸ்ங்கிறது என்ன சொன்னோம் சிங்கிள் ஆட்டம்ஸ் ஆறு இந்த குரூப்டு ஆட்டம்ஸ் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரெப்பிடேஷன் ஐடென்டிக்கல் யூனிட்ஸாக உள்ளது வந்து பேசிஸ் ஆறு மோட்டிவ்னு சொல்லுவோம். இதை கிறிஸ்டல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதோட காம்பினேஷன் பார்த்தோன்னா இது ஒரு பேசிக்கானது, அதாவது பேசிஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் லாட்டிஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னென்னா கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். அதாவது பேசிஸ் ப்ளஸ் வந்து லாட்டிஸ் ஸ்பேஸ் லாட்டிஸ் பேசிஸ்ன்னு சொல்லலாம், அது வந்து மோட்டிஃப்னு சொல்லலாமா. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறத நமக்கு என்ன கிடைக்குன்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸுங்கிறது கிடைக்கும். இது ஒரு டேர்மு. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலைனில் எல்லா கெமிக்கல் பாண்ட்ஸுக்குமே என்ன இருக்குன்னா சேம் பாண்ட், அதாவது எல்லாத்துக்குமே வந்து சேம் பாண்ட் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து அதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இதனால் இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து மெல்ட் ஆகிறத ஈவன் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மெல்ட்டு ஆகும். அதாவது சாலிஃபைடாக நமக்கு மாறலாம். போத் வந்து கிறிஸ்டலைன் ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி ஈவன் டெம்பரேச்சரில் அது என்ன ஆகலாம் மெல்ட்டு ஆகலாம். அப்போ இந்த கிறிஸ்டலைனுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட், ராக் சால்ட்டு, சுகர் இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு கிறிஸ்டலுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்டரில் இருக்கிறதா என்ன சொல்லுவோம்னா கிறிஸ்டல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ், விச் ப்ராப்பர்ட்டி ரிமைன் ஆல்மோஸ்ட் அன்சேஞ்சு வென் இட்ஸ் மெட்டல் மெல்ட், அதாவது மெட்டல் வந்து மெல்ட் ஆனாலும் அப்புறம் மெல்டிங் பாயிண்ட் மேலே போனாலுமே என்ன ஆகணும் எந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதாவது கிறிஸ்டலைன் அந்த ஸ்ட்ரக்சரோடு நமக்கு என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். பட் என்ன மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு விச் சாலிட் ஹாஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு, எந்த சாலிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுங்கிறது இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இங்கே வந்து பாசிட்டிவ் அயனும் நெகட்டிவ் அயனும் இருக்குன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அமார்பஸ் பற்றி நம்ம அதை பற்றி பார்க்கல. நெக்ஸ்ட்டு வந்து மாலிகுலர் சாலிட்ஸுக்கு வந்து என்ன பார்த்துருந்தோம்னா இங்கே வந்து நம்ம என்ன பார்க்கல இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் டேர்ம் பற்றி பார்க்கல. அப்போ எங்கே தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ங்கிறது இருக்கும் அப்படின்னா வந்து இந்த மெட்டாலிக் சாலிட்ஸில் தான் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட், அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட்டு இதில் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா சாலிட்ஸுமே என்னென்ன கிடையாது கிறிஸ்டலைன் கிடையாது. ஏன்னா சாலிட்ஸ் வந்து 2 டேர்மாக நம்ம பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஒன்று அமார்பஸ், இன்னொன்று வந்து கிறிஸ்டலைன் சொல்லி நம்ம பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அப்போ எல்லா சாலிட்ஸும் என்னென்னு சொல்லிட முடியாது, கிறிஸ்டலைன்னு சொல்லிட முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து வராது. நெக்ஸ்ட்டு இந்த அமார்பஸ் சாலிட்ஸை லாங் ரேஞ்ச் ஆஃப் ஆர்டர், அதாவது லாங் ரேஞ்ச் ஆர்டர் வந்து அமார்பஸ் சாலிட்ஸ்க்கு இருக்காது. ஏன்னா நம்ம இந்த லாங் ரேஞ்ச் ஆர்டருங்கிறது எதுக்கு படிச்சிருந்தோம் கிறிஸ்டலைனுக்கு தான் நம்ம
படிச்சிருப்போம். அப்போ இந்த லாங் ரேஞ்ச் அடங்கு கிறிஸ்டலினுக்கு வரும். அப்போ அந்த டேர்ம்ங்கிறது நமக்கு வராது. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த மெட்டல் ஜென்ரலி இன் கிறிஸ்டல், ஏன்னா இதுக்கு வந்து ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லலாம், மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி கிறிஸ்டல்னு சொல்லலாம். அப்போ அந்த டேர்ம் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாலிகுலர் சாலிட்ஸு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ எலக்ட்ரிசிட்டி மாலிகுலர் சாலிட்ஸை வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், அது வந்து கண்டக்ட் பண்ணாது. எது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸ் தான் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி கிறிஸ்டலின் சாலிட்ஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், தி கிறிஸ்டல் எக்ஸிபிட்டிங் பீரியாடிசிட்டி ஒன்று, அதாவது 2 டைமென்ஷனில் வந்து இந்த பீரியாடிசிட்டியை வந்து அது நமக்கு எக்ஸிபிட் பண்ணிச்சு அப்படின்னா அதை என்ன கிளாஸிஃபை, எந்த டேர்மில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்ஷியலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒன்லி 2 டைமென்ஷன் அண்டு 3 டைமென்ஷனில் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த கிறிஸ்டலை வந்து நமக்கு எக்ஸிபிட் பண்ணும். அந்த கிறிஸ்டல் தான் என்ன சொல்லுவோம்னா பார்ஷியலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னு சொல்லுவோம். அமார்பஸ்ங்கிறப்ப நமக்கு அந்த ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இந்த டேர்ம் வந்து வராது, நம்ம கிறிஸ்டலில் தான் கேட்டிருக்கோம். அப்போ அமார்பஸ்ங்கிறதுங்க இந்த டேர்ம் வராது. ஐசோட்ரோபிக் சாலிட்ஸுங்கிறதுங்க வராது. 3 டைமென்ஷனுங்கிறது வந்து நம்ம பார்க்கல, இங்கே கேட்டது வந்து 2 டைமென்ஷன். அப்போ வந்து பார்ஷியலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு NaCl வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ NaCl எதுக்கான எக்ஸாம்பிள், இப்போ தான் நம்ம அந்த எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லியிருந்தோம். அப்போ அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்டால் எழுத தெரியணும். இப்போ NaCங்கிறது Na ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அப்போ இந்த எந்த டேர்மில் வரும் அப்படின்னா அயானிக் சாலிட்ஸுங்கிற டேர்மில் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அதான் இன்றைக்கி பார்த்த டாபிக். இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த சாலிட்ஸ்க்கான டைப்ஸை பார்த்துருந்தோம். 3 டைப்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதாவது கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அந்த டேர்ம் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து கிறிஸ்டலோகிராஃபி, அந்த கிறிஸ்டலை பற்றி இந்த டேர்ம்ஸை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டியாக நம்ம வந்து அமார்பஸ் சாலிட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.